குலசேகர மன்னிப்பு கேட்கலன்னா மாப்பிள்ளை அவங்க மறந்துட வேண்டியதுதான். காலமெல்லாம் அந்த பொண்ணு கண்ணியா தான் வாழணும். என்ன பேசுறீங்க பெரியமா? உங்க வயசுக்கு தகுந்த மாதிரியா பேசுறீங்க? நீங்க எல்லாருமா சேர்ந்து என் வாழ்க்கையை பாழாக்குறீங்க. இத பார் செல்வா, உனக்கு அம்மா வேணும்னா நான் சொல்றத கேளு. கங்கா தான் வேணும்னா நீ அவளோடய போயிடு, என்ன மறந்துடு. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கங்கம்மா. எனக்கு நீங்களும் வேணும், கங்காவும் வேணும். அவளை பார்த்து பேசுறது தப்புங்கிறீங்களே. அவ நான் தாலி கட்டின மனைவி. அம்மா, இது உங்களுக்கே நியாயமாப்படுதா? இத பார் செல்வா, நியாயம் அநியாயத்தை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. என்ன மீறி எனக்கு தெரியாம என்னோட அனுமதி இல்லாம நீ கங்காவை சந்திக்கிறதோ பேசுறதோ எனக்கு சுத்தமா பிடிக்கல, அவ்வளவுதான். என்னால அவரை மறக்க முடியல பெரியமா. எப்படிடா மறக்க முடியும்? தாலி கட்டின புருஷனை ஒரு பொண்ணால மறக்க முடியுமா? கணவன் மனைவி உறவுங்கிறது மறக்கக்கூடிய பந்தமா? ஜென்ம ஜென்மமா தொடர்ற பந்தம். அது பிரிக்க முடியாத உறவுமா? ஒரு பொண்ணு என்னதான் படிச்சிருந்தாலும், எவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருந்தாலும், கணவன் இல்லாத வாழ்க்கை ஒரு முழு வாழ்க்கையா இருக்க முடியாதுமா. கங்கா, பிரிவுங்கிறது தாங்க முடியாதது. நீ பரீட்சை எழுதுறதுக்கு உதவியாவும் உனக்கு ஆறுதலாவும் இருக்கலாம் தான் மாப்பிள்ள தம்பி இங்க வந்தாரு. ஆனா சம்மந்தி அம்மாவுக்கும் அவங்க அக்காவுக்கும் அது பிடிக்கல. இங்க வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. என்ன வேணுங்க பெரியமா? எனக்கு அவரை நினைச்சது ரொம்ப பாவமா இருக்கு. கவலைப்படாதடா, இதுக்கு சீக்கிரமாவே ஒரு முடிவு வரும். பெரியமா, முதல் நாள் நான் பரீட்சைக்கு போகும்போது பைக்ல வந்து ஒருத்தன் என்னை இடிச்சு தள்ளிட்டு போயிட்டான். எனக்கு கை பசங்கி போச்சு. நான் என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சப்ப அவர் தான் வந்து என்னை காப்பாத்தினார். அப்ப நான் கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டேன் தெரியுமா? அவர் கூடவே 100 வருஷம் வாழணும்னு வேண்டிக்கிட்டேன் பெரியமா. அவரை பார்த்ததுல எனக்கு கை வலியெல்லாம் பறந்து போச்சு. நான் அடிபட்டதை பார்த்து அவர் துடிச்ச துடிப்பு இருக்கு, அது இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்கு பெரியமா. அவர் என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்து ஆறுதலா இருந்தது. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ஒரு மனைவிக்கு கணவனோட அருகாமை எவ்வளவு தேவைங்கிறது என்னால உணர முடியுது பெரியமா. அவர் கலெக்டர், ஒரு மாவட்டத்துக்கே அதிகாரி. ஆனா நான் பரீட்சை எழுதுற இடத்துல என்னை கொண்டு வந்து விட்டுட்டு 3 மணி நேரம் எனக்காக கால் கடக்க காத்துட்டு இருந்தாரு. நான் நல்லா பரீட்சை எழுதணுங்கிறதுக்காக பக்கத்துல இருந்த ஒரு சாமி சிலை கிட்ட ஓடி போய் அங்க சாமி கூப்பிட்டுட்டு அங்கிருந்து குங்குமத்தை எடுத்துட்டு வந்தேன். முறையா என் நெத்தியில குங்குமம் வச்சு விட்டார். என் உடம்பெல்லாம் செலுத்து போச்சு பெரியமா. அவர் முறையா குங்குமம் இட்டப்ப
அந்த குங்குமம் அப்படியே நெத்தியில இருந்துடக்கூடாதான்னு வேண்டிக்கிட்டேன். கங்கா, நீ கொடுத்து வச்சவடா. இப்படி ஒரு நல்ல புருஷனுக்காக நீ எவ்வளவு நாள் வேணா காத்திருக்கலாம்டா. நான் காத்திருப்பேன் பெரியமா. அவருக்காக இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, எத்தனை ஜென்மம் ஆனாலும் காத்துக்கிட்டே இருப்பேன் பெரியமா. கங்கா, கைவலி எப்படி இருக்கு? பரவாயில்ல. உங்க வில் பவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கைப்பசிக்க எக்ஸாம் எழுதுறீங்களே, உண்மையிலேயே பெரிய விஷயம்தான். இன்னும் கலெக்டரா வந்து என்னென்ன சாதனை பண்ண போறீங்களோ? ஆமா, எங்க உங்க ஹஸ்பண்ட காணோம்? இல்ல, அவர் ஊருக்கு போயிட்டாரு. என்னது, ஊருக்கு போயிட்டாரா? இன்னும் எக்ஸாமே முடியல, அதுக்குள்ள ஊருக்கு போயிட்டாருன்னு சொல்றீங்க? இல்ல, என் மாமியார் வந்திருந்தாங்க. ஊர்ல ஒரு முக்கியமான வேலையா, அதான் கூட்டிட்டு போயிட்டாங்க. எனக்கு எங்க அம்மா அப்பா இருக்காங்களே. நீங்க ஒருத்தர் எக்ஸாம் எழுதுறதுக்காக உங்க அப்பா அம்மா, உங்க வீட்டுக்காரரு, மாமியாரு, மொத்த குடும்பமா வந்திருக்கீங்க. சந்தோஷமா இருக்கு கங்கா. நல்ல ஒத்துமையான குடும்பமா இருக்கீங்க. ஆமா, நீங்க உங்க குடும்பத்துல ரொம்ப செல்ல பிள்ளையா? ஆமா. ஆமா, லாஸ்ட் எக்ஸாம் முடியும் போது உங்களை கூட்டிட்டு போக உங்க வீட்டுக்காரர் வந்துருவாரா? வந்துருவாரு. எக்ஸாம்க்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கல்ல? பண்ணிட்டேன். சரி வாங்க. கங்காவுக்கு கலெக்டர் ஆகணும். அத்தையா இருந்தாலும் மாமனாரா இருந்தாலும் மத்தவங்களை அதிகாரம் பண்ணி வாழணும்னு ஆசை. புருஷனோட குடும்பம் நடத்துறதெல்லாம் 2ஆம் பட்சம் தான். இவ்ளோ பேசுற நீ, அவன் வந்த உடனே திருப்பி அனுப்பி இருக்கணும். அப்படி அனுப்பி இருந்தா நான் உன்னை நம்பி இருப்பேன். தைரியமாயிரு. இந்த உலகமே எதிர்த்தாலும் நான் உன் பக்கம் தான் இருப்பேன். நிம்மதியா எக்ஸாம் எழுதிட்டு வா.
அக்கா இதோ வந்துட்டேன். நான் கிளம்புறேன். செல்வா சாப்பிட்டு போ. பசிக்கல. 3 நாளா உனக்கு பசிக்கலையா? அம்மா வேண்டாம்னா விட்டுருங்க. எதுக்கு சாப்பிடுன்னு தொலை பண்றீங்க? ஏண்டா உன்னை பெத்தவ சாப்பிடுன்னு சொன்னா அது உனக்கு தொல்லையா தெரியுதா? நீ பிறந்ததுல இருந்து உன்னை நேரத்துக்கு சாப்பிட வச்சு வளர்த்தவடானா உனக்கு என்ன பிடிக்கும், எந்த நேரத்துல என்ன சாப்பிடுவேன்னு உனக்கு தெரியாதுடா. எனக்கு தான் தெரியும். நீ எப்ப சாப்பிட வருவேன்னு 30 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தவ இன்னைக்கு சாப்பிட மாட்டேன்னு சொல்ற, கேட்டா பசி இல்லைன்னு சொல்ற. அம்மா, இத்தனை வருஷமா என்ன பாசத்தோட வளர்த்தீங்க. நான் சந்தோஷமா இருந்தேன். அதை பார்த்து நீங்களும் சந்தோஷப்பட்டீங்க. என் மனசு எதை விரும்பினாலும் நான் சொல்லாமலேயே அதை செஞ்சிருவீங்க. ஆனா இப்ப நீங்க அப்படி இல்லம்மா. நான் சந்தோஷப்பட்டதை ரசிச்ச நீங்க இப்ப என் துக்கத்தை ரசிக்கிறீங்க. என்ன செல்வா இப்படி பேசுற? யார வருத்தப்பட வச்சாங்கன்னு உனக்கு தெரியாதா? மண்டபத்துல நடந்தது எல்லாம் நான் இன்னும் மறக்கல. அத்தை, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? மாமாவே மனசு நொந்து போயிருக்காரு. அவரை சமாதானப்படுத்துறத விட்டுட்டு எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துறீங்க. முதல்ல உன்னை தூக்கி நெருப்புல போடணும். உங்க அப்பா அவமானப்பட்டு நிக்கிறாரு, அது உனக்கு வரக்கலையா? எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். செல்வா, மாமா கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க மாமா. நான் தான் வேலை என்ன உங்க புள்ள பண்றத பாத்தீங்களா? என்ன பண்ணா? இந்த வீட்டுல நடக்கிறது எதுவுமே உங்களுக்கு தெரியாதா? எல்லாம் எனக்கு தெரியும். முடிச்சு போட்டவங்க தான் அவுக்கணும். நீதானே முடிச்சு போட்ட, நீதான் அவுக்கணும். நான் பெத்த பிள்ளைய என்ன எதிரியா நினைக்கிறான். நீங்க கட்டின புருஷன் நீங்களும் இப்படி பேசினா நான் எங்க போய் நிப்பேன்? 3 நாளா நம்ம புள்ள சாப்பிடல. கேட்டா அவனுக்கு பசி இல்லைன்றான். 3 நாளாவா ஒருத்தனுக்கு பசி எடுக்காம இருக்கும்? கேளுங்க கொஞ்சம். செல்வா, ஏன்பா சாப்பிடல? புரியுதுப்பா, மனசுக்கு தானே நிம்மதி இல்ல. வயிறு என்ன பண்ணும்? பட்னி போடாதப்பா. நான் ஹோட்டல்ல சாப்பிடுறேன்பா. சந்தோஷம் இல்லாத இந்த இடத்துல என்னால சாப்பிட முடியாதுப்பா. இவன் பேசுற பேச்ச பாத்தீங்களா? ஒரு மாவட்ட கலெக்டர் வீட்ல சண்டை போட்டுக்கிட்டு ஹோட்டல்ல சாப்பிடுறத பார்த்தா 4 பேர் என்ன பேசுவாங்க? இதே மாதிரி இன்னொன்னு பேசுவாங்க. ஒரு மாவட்ட கலெக்டர் கட்ட மனைவிய கல்யாண மண்டபத்துல விட்டு வந்துட்டாருன்னு பேசுவாங்க. இது மட்டும் நல்லா இருக்குதா? செல்வா, உன்னை ஏன்பா இப்படி வருத்திக்கிற? போய் சாப்பிடு. என்னோட வருத்தம் யாருக்கும் புரியலப்பா. அதனால என்ன வருத்திக்கிறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. மாமா அதெல்லாம் இருக்கட்டும் மாமா. கொஞ்சமாவது சாப்பிடுங்க மாமா. வேண்டாம் மணிமேகலை. உங்களால எல்லாரும் வருத்தப்படுறாங்க மாமா. எனக்காக கொஞ்சம் சாப்பிடுங்க மாமா. ஆமா செல்வா, கொஞ்சம் போய் சாப்பிடுப்பா. வாங்க மாமா, வாங்க. நீங்களும் வந்து உட்காருங்க. செல்வா. வாங்க. உட்காருங்க மாமா. மணிமேகலை, நீ பரிமாறு. ஏண்டா நான் போட்டா சாப்பிட மாட்டியா? சொல்லுடா, சாப்பிட மாட்டியா? ஏன்பா பேச மாட்டேங்கிற? அவ உன்னை பெத்தவ, அவ உனக்கு விஷம் வச்சிருவான்னு பயப்படுறியா? டேய், நான் உனக்கு விஷம் வைப்பேனாடா? ஆமா, இப்ப நீ எனக்கு எதை கொடுத்தாலும் அது எனக்கு விஷமா தான் தெரியும். பாத்தீங்களா எப்படி பேசுறான்னு? இப்படி பேசுறத கேட்கவா நான் இவனை பெத்து வளர்த்தேன். டேய், இத்தனை வருஷமா என் கையால தானே சாப்பிட்டேன். அப்ப நல்லா இருந்த சாப்பாடு இப்ப விஷமா போச்சா உனக்கு? விடுக்கிற போக, அவன் ஏதோ கோபத்துல பேசிட்டான். இல்லங்க, அவன் பேசல. என் பிள்ளை இப்படி எல்லாம் பேச மாட்டான். இது யாரும் சொல்லி கொடுத்து பேசுற பேச்சா தெரியுது எனக்கு. பைத்திய மாதிரி உளராத. அவன் ஒரு கலெக்டர். அடுத்தவன் சொல்லி கொடுத்து தான் பேசணுமா? இவ சென்னைக்கு போனதுல இருந்து ஆளே மாறிட்டான். நல்லா இருந்த புள்ள மனச அவங்க மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். ராசம்மா, நீ பேசாத. தேவையில்லாம மத்தவங்களை பத்தி பேசாத. பாத்தியாடி? அக்காவை எங்க கோச்சுக்கிறீங்க? இனிமே ஏதாவது பேசணும்னா என்ன பேசுங்க. இவனை பெத்த பாவத்துக்கு நான் அனுபவிச்சுட்டு போறேன். அக்கா, நீ ஏன் ஏச்சு பேச்சுக்கு ஆளாகணும்? மணிமேகலை, நேரமாச்சு, சீக்கிரம் பரிமாறு. டேய், இனி என் கையில நீ சாப்பிட மாட்டேல்ல? மாட்டேன். டேய், நான் உனக்கு அம்மா இல்லையாடா? சரிடா, எத்தனை நாளைக்கு நீ என் கையால சாப்பிடாம இருக்கேன்னு பாக்குறேன். என்னைக்கு நீ என் கையால சாப்பிடுறியோ அன்னைக்கு தாண்டா நான் உனக்கு அம்மா. கற்பகம், அடே கற்பகம்.
நீங்க சாப்பிடுங்க. வேண்டாம் மணிமேகலை. யாருன்னு போய் பாருமா. வாமா, பரீட்சை நல்லா எழுதுனியா? நல்லா எழுதின பெரியம்மா. அப்பா பரிச்சு எழுதிட்டியம்மா? எழுதிட்டேன்ப்பா. கை எப்படிமா இருக்கு? இப்ப பரவாயில்லப்பா. சரி உள்ள போம்மா. அப்பா ஆ? டிஎஸ்பி மாமா ஃபோன் பண்றாரு. பாண்டியா, நான் ஐயா பேசுறேன். நான் இப்ப சென்னையில இருக்கேன். என்ன விஷயம்? ஐயா, சரவணன் என் தங்கச்சி கூட்டிட்டு போயிட்டேயா. பாண்டி, என்னப்பா சொல்ற? சரவண வடிவை கூட்டிட்டு போயிட்டானா?